Hi dear students. இந்த கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷினில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. கவனிங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து f of x equal to x modulus of x, இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த டொமைனில் -2 to 2 க்ளோஸ்ட் இன்டர்வல் -2லேருந்து 2 வரலையும் இது 1-to-1 ஃபங்க்ஷனாக இல்லையான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. 1-to-1 ஃபங்க்ஷன். 1-to-1 ஃபங்க்ஷன் என்னது? ரேஞ்சில் இருக்கிற ஓகே, ரேஞ்சில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒரே ஒரு ப்ரீ இமேஜ் தான் இருக்கணும். அப்புறம் 1-to-1 ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு டெக்னிக் இருக்குல்ல, f of x வந்து ஈக்குவல் டு f of y அப்படின்னு எடுத்து x ஈக்குவல் டு y அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். x ஈக்குவல் டு y அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். அப்படி ப்ரூஃப் பண்ணிட்டாக்கா அது 1-to-1 ஃபங்க்ஷன். ஓகே, இதை 1-to-1 ப்ரூஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இது 1-to-1 இருந்ததுன்னா if it is 1-to-1 find a suitable codomain so that the function is bijection. நீங்கள் வந்து ஒரு சரியான கோடொமைனை கண்டுபிடிக்கணும். இங்கே டொமைன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. you have to find a suitable codomain so that this function is bijection. Bijectionனா the function which satisfies both 1-to-1 and on-to, அதை தான் நம்ம வந்து பைஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே நம்ம 1-to-1 ப்ரூஃப் பண்ணியிருப்போம். 1-to-1 என்னன்னு செக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அது 1-to-1 இருக்கிற பட்சத்தில் அது ஆன்-டூவாக இருக்கிறதுக்கு சூட்டபிளான கோடொமைன், அதை நம்ம ப்ரீவியஸ் சம்ஸில் கூட நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடணும். இதனுடைய சூட்டபிளான கோடொமைனை கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனாக டிக்ரீசிங் ஃபங்க்ஷனான்னு பார்க்கணும். இந்த இன்டர்வலில் வந்து அது இன்க்ரீசிங்காக டிக்ரீசிங்கான்னு செக் பண்ணணும். அது இன்க்ரீசிங்காக இருந்துச்சு அப்படின்னா ஓகே, அது இன்க்ரீசிங்காக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய கோடொமைனை நம்ம கண்டுபிடிச்சலாம். டிக்ரீசிங்காக இருந்தாலும் கண்டுபிடிச்சலாம். இதை தாண்டி வேறு மாதிரி இருந்தால் மட்டும் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. கண்டிப்பாக இது வந்து வேறு சம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இது கண்டிப்பாக இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு நம்ம இதை 1-to-1 செக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபங்க்ஷனை எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். ஸோ f of x equal to x modulus of x க்ளோஸ்ட் இன்டர்வல் -2, இப்படின்னு ஒரு இன்டர்வல் எடுத்துக்கலாம். இப்போது இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, இதில் வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது, பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது, இதில் ஒரு நியூட்ரல் நம்பர் ஒன்று இருக்குது. த நம்பர் விச் இஸ் நாட் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். அந்த நம்பர் நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. அதாவது எந்த நம்பர்? 0. 0வுக்கு தனியாக ஒரு ப்ரூஃபை கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நெகட்டிவ் நம்பர்ஸ் பாசிட்டிவ் நம்பர்ஸுக்கு நம்ம தனியாக ஒரு ப்ரூஃபை கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம் பாருங்களேன். இதில் இப்போ வந்து நம்ம என்ன செஞ்சிருவோன்னா, இப்போது இதில் வந்து புட் x ஈக்குவல் டு 0, இதில் x ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா f of x ஈக்குவல் டு x மாடுலஸ் ஆஃப் x, இதில் x ஈக்குவல் டு 0 போடுங்க. f of 0 ஈக்குவல் டு 0 மாடுலஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0. ஓகேவா? 0 போட்டிங்கன்னா 0ன்ற ஒரு நம்பர் தான் இங்கே ஆன்சராக கிடச்சிருக்கு. சரி, இந்த இன்டர்வல்லேருந்து 0வை தவிர வேறு ஏதாவது ஒரு நம்பர் போட்டால் நான் என்ன சொல்கிறேன், இங்கே பாருங்கள், இது டொமைன், இது வந்து கோடொமைன். இதில் 0ன்னு ஒரு நம்பரை போட்டிங்க, அந்த 0 போய் 0 கூட ரிலேட் ஆகிடுச்சு. ஓகேவா? 0 வந்து 0 கூட ரிலேட் ஆகிடுச்சு. இதை தவிர இங்கே வந்து மேலே -2 போட்டுக்கிறேன், இங்கே +2 போட்டுக்கிறேன். ஏன்னா அது வழி தான் டொமைனை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நடுவில் இன்னும் நிறைய நம்பர்ஸ் இருக்குது. இதில் வேறு ஏதாவது ஒரு நம்பர் போட்டால் 0 கூட மேப் ஆகும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் வேறு ஏதாவது ஒரு நம்பர் இதில் போட்டால் 0 வரும்னு நினைக்கிறீங்களா? வேறு ஏதாச்சும் இதில் ஒரு நம்பர் போட்டால் அந்த மாதிரியான ஒரு நம்பர் கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. அப்போது ப்ரீ இமேஜ் ஆஃப் 0உடைய ப்ரீ இமேஜ் 0வாக மட்டும்தான் இருக்கும், வேறு வழியே கிடையாது. கிளியர்லி pre-image of 0 is 0 only. ஓகேவா? இதனுடைய ப்ரீ இமேஜ் 0 மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து ஒரே இமேஜ் இருக்குது. இப்போ எனக்கு டவுட் என்னென்னா, இங்கே நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது, இங்கே பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது. அதாவது இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்குவோம், இந்த வேல்யூஸ் இப்போ இங்கே இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இங்கே இருக்கிற வேல்யூஸ் இந்த நெகட்டிவ் நம்பர் பாசிட்டிவ் நம்பர் 0 இல்லாத மிச்ச எல்லா நம்பருக்கும் இது 1-to-1 நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம்னா, இப்படி எடுத்துக்கலாம். f of x1 ஈக்குவல் டு f of x2. இந்த இடத்துல கமா போட்டு x1 நாட் ஈக்குவல் டு 0, x2 நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கலாம்.
அப்படின்னா என்ன அர்த்தம், நான் ஜீரோவுக்கு ப்ரூஃப் ஏற்கனவே முடிச்சிட்டேன். ஜீரோவுக்கு ஒரே ஒரு இங்கே இருக்கிற ஜீரோவுக்கு ஒரே ஒரு ப்ரீ இமேஜாக இருக்குது, இங்கே இருக்கிற ஜீரோவுக்கு ஒரே ஒரு இமேஜ் இருக்குது. ஜீரோவுக்கான ப்ரூஃப் வந்து இந்த இடத்துல முடிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ஜீரோ அல்லாத மிச்ச நம்பருக்கு தான் நான் ப்ரூஃப் கொடுக்க போகிறேன். அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ்1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்2ன்னு எடுத்திருக்கேன். இங்கே இருக்கிற x1 x2 வந்து ஜீரோ கிடையாது, ஏன்னா ஜீரோக்கு ப்ரூஃப் நம்ம ஏற்கனவே கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன ஆன்சர் வர வைக்கணும், x1ம் x2வும் ஈக்குவல், அது மட்டும் நம்ம வர வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன். அதை தாண்டி கூட வேறு ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் வந்துச்சுன்னா கிளியர்லி இட் இஸ் நாட் 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். சரி, இப்போ என்ன செய்யலாம், எஃப் ஆஃப் எக்ஸ்1னா என்ன அர்த்தம், x1னா இப்போ இங்கே எக்ஸ்னா இந்த இடத்துல ரெண்டு இடத்துலையும் எக்ஸ் இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ்1னா என்ன வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். x1 மாடுலஸ் ஆஃப் x1 அப்படின்னு எழுதணும், கரெக்டுங்களா, மாடுலஸ் ஆஃப் x1. அடுத்தது எஃப் ஆஃப் x2னா என்ன அர்த்தம், we are giving proof only for the negative and positive numbers, not for the zeros. அடுத்தது இந்த இடத்துல x2 எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ என்ன வந்துடும்னா x2 மாடுலஸ் ஆஃப் x2. ஓகே, இந்த இடம் உங்களுக்கு புரியும். இது ஒரு பெரிய சிக்கலான ஸ்டேஜே கிடையாது. திஸ் இம்ப்ளைஸ். அடுத்த ஸ்டேஜ். இப்போ நான் ஒரு பியூட்டிஃபுல்லான திங்கிங்க்கு வரேன். இந்த x1 இருக்கு இல்லையா, மாடுலஸ் இல்லாமல் இதை தூக்கிட்டு வந்து கீழே இங்கே வச்சிடுறேன், இதை தூக்கிட்டு போயிட்டு அந்த பக்கம் வைக்கிறேன். ஓகே, இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். x1 டிவைடட் பை x2ன்னு எழுதிடுறேன். இங்கே வந்து மாடுலஸ் ஆஃப் x2 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் x1 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, இது கரெக்டில், இது போல் எழுதலாம்ல. இது போல் எழுதுறதால என்ன சார் வந்துச்சு, ஏன் சார் இது போல் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா கவனிங்களேன். இப்போது இந்த ஆர்ஹெச்எஸை பற்றி உங்களால் ஏதாச்சும் யோசிக்க முடியுதா, இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, இது ரெண்டுமே இது எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக இருக்குது. இந்த ஆர்ஹெச்எஸ் வந்து கிளியராக அது வந்து பாசிட்டிவ் நம்பர், கரெக்டாக, இது வந்து பாசிட்டிவ் நம்பர். எப்படி சொல்கிறீங்க சார் இது பாசிட்டிவ் நம்பர், ஏன்னா மேலேயும் மாலஸ் இருக்குது கீழேயும் மாலஸ் இருக்குது, இது கிளியர்லி பாசிட்டிவ் நம்பர். அதாவது நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, கிளியர்லி மாடுலஸ் ஆஃப் x2 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் x1 இஸ் கிரேட்டர் தேன் 0. அப்படின்னு என்ன அர்த்தம், ஜீரோவை விட பெருசு, அதாவது இது வந்து பாசிட்டிவ் நம்பர். சரிங்க சார், இதை நீங்கள் பாசிட்டிவ்னு சொல்லி என்ன சார் பண்ண போகிறீங்க, இது பாசிட்டிவ் நம்பர்னா இது பாசிட்டிவ் நம்பர்னா அப்போ கண்டிப்பாக இதுவும் பாசிட்டிவ் நம்பராக தானே இருக்கணும். எஸ், இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குல்ல, அப்போ இது பாசிட்டிவ்னா அப்போ கண்டிப்பாக இது ரெண்டும் பாசிட்டிவாக தான் இருக்கணும். சரிங்க சார், இதை பாசிட்டிவ்னு சொல்லி நீங்கள் என்ன சார் பண்ண போகிறீங்க, இது பாசிட்டிவாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க. இது பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா, இது பாசிட்டிவாக இருக்கணும்னா x1உடைய வேல்யூவும் x2உடைய வேல்யூவும் ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் பாசிட்டிவாக இருக்கும், இல்லை ரெண்டுமே நெகட்டிவ் நம்பராக இருந்தாலும் பாசிட்டிவாக இருக்கும். கரெக்டாக நான் சொல்கிறது, இது பாசிட்டிவ் தெளிவாக தெரியுது, பிகாஸ் ஸ்மாலஸ் இருக்குது. இது பாசிட்டிவ்ன்றதால இதையும் நான் பாசிட்டிவ் நம்பர்னு சொல்கிறேன். ஏன் இதை பாசிட்டிவ் நம்பர்னால் இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, இது பாசிட்டிவ். சரி, இதை மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது a/b, இது வந்து பாசிட்டிவ் அப்படின்னா இப்போது ஏவுடைய வேல்யூவும் பியோடைய வேல்யூவும் இதுவும் 1 இதுவும் 2ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது பாசிட்டிவா, ஏவுடைய வேல்யூ -1, பியோடைய வேல்யூ வந்து -2. இப்போயும் இது பாசிட்டிவ் தான், பாருங்கள், இதில் மைனஸ் கட் ஆகிடும் 1/2. அப்போது ஏபி வந்து பாசிட்டிவாக இருக்கணும்னா ஒன்று ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கணும், இல்லை ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கணும். ஒன்று பாசிட்டிவாக இருந்து ஒன்று நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா இது நெகட்டிவ் ஆகிடும். அப்போது இதை நான் பாசிட்டிவ்னு சொல்ல விரும்புறதுக்கு காரணம் என்னென்னா, நான் என்ன சொல்கிறேன்னா x1ம் x2வும் ரெண்டுமே அட் ஏ டைம் பாசிட்டிவ் நம்பராக இருக்கும், இல்லை ரெண்டுமே அட் ஏ டைம் நெகட்டிவ் நம்பராக இருக்கும்னு சொல்ல வரேன். இதனால் ப்ரூஃபில் அப்படி என்ன சார் சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படின்னு நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அடுத்த ஸ்டேஜில் நம்ம இது என்ன செஞ்சிடலான்னா, x1 டிவைடட் பை x2, இதை வந்து x2ன்னு எழுதிடுறேன், இதை x1 அப்படின்னு எழுதிடுறேன். ஸோ இது வந்து பாசிட்டிவ் நம்பர் 8ன்னு வச்சுக்கோங்க. இது மாலஸ் போட்டோடனே பாசிட்டிவ் நம்பர், இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகிடும்னா, திஸ் இம்ப்ளைஸ் x1 ஸ்கொயர் ஈக்குவல் டு x2 ஸ்கொயர். கரெக்டாக பாருங்கள், இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் x2 ஸ்கொயர், இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் x1 ஸ்கொயர். அப்போது இது வந்து x1 ஸ்கொயர் மைனஸ் x2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 இப்படி எழுதலாம். கரெக்டு தானே, இது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் எடுத்து வந்துடலாம். ஓகேவா, இது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் எடுத்து வந்துடலாம். இதுக்கப்புறம் நீங்கள் இது என்னென்னு செய்வீங்கன்னா, x1 ப்ளஸ் x2 அப்படின்னும் x1 மைனஸ் x2 அப்படின்னும் எழுதுவீங்க.
இப்போ x1 plus x2 equal to 0 ஒரு ஃபேக்டர், x1 minus x2 equal to 0 ஒரு ஃபேக்டர், x1 equal to minus x2, x1 equal to x2 இப்படிலாம் எழுதுவீங்க. இப்போது இந்த மாதிரி எழுதுறத நான் தப்புன்னு சொல்ல வரேன். ஏன் தப்புன்னு சொல்ல வரேன்னா இங்கே பாருங்களேன், இது ஒன்று பாசிட்டிவாக இருக்கா, இது ஒன்று நெகட்டிவாக இருக்குது, ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது. நாம் தான் சொல்லியிருக்கோமே இந்த ஸ்டேஜில் ஒன்று ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கணும், இல்லை ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கணும். இதில் ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கணும், ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கணும். அப்போனா இப்போது இந்த சம்மில் நம்ம என்ன செஞ்சிடணும்னா இந்த இடத்த நான் ரப் பண்ணிடுறேன். ஓகே, இந்த மாதிரி இதை எழுதக்கூடாது. அப்போ இது என்ன சரி எழுதலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜுக்கு கீழே வந்து பாருங்களேன், ஒன்று x1 ஈக்குவல் டு x2வாக இருக்கணும், இல்லை மைனஸ் x1 மைனஸ் x2வாக இருக்கும். இப்படி தான் இருக்கணும். ஒன்று ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கும், இல்லை ரெண்டுமே மைனஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போதும் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி x1 ஈக்குவல் டு x2னே தான் வரும். இதுக்கு காரணம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே பாசிட்டிவ்ன்றதால இதை மாதிரி மட்டும்தான் நம்ம எழுதலாம். இதை தான் நான் சொன்னேன், இது ஒரு பியூட்டிஃபுல்லான அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லிட்டு. இப்போது இந்த இடத்துல நம்ம கிளியராக திஸ் இம்ப்ளைஸ் x1 ஈக்குவல் டு x2 அப்படின்னு எழுதுங்க. இதுக்கு ப்ராக்கெட்டில் கண்டிப்பாக ஒரு ரீசன் எழுதணும். x1 கமா x2 ஆர் போத் பாசிட்டிவ் ஆர் both negative. பாசிட்டிவாக இருக்கும்போதும் x1 ஈக்குவல் டு x2 தான், ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கும்போதும் அந்த நெகட்டிவை கேன்சல் பண்ணிங்கன்னா x1 ஈக்குவல் டு x2. அப்போது பாருங்கள் இந்த இடத்துல f ஆஃப் x1 ஈக்குவல் டு f ஆஃப் x2ன்னு எடுத்து x1 ஈக்குவல் டு x2ன்னு நான் வர வச்சுட்டேன். அதனால் இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன். பாருங்கள் இதில் அப்படியே இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சாதாரணமான ஸ்டேஜ் தான். இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு டிஸ்கஷன் வைக்கிறேன் பாருங்கள். இது பாசிட்டிவ் நம்பர், மால்லஸ் இருக்கிறதால இது பாசிட்டிவ் நம்பர். இது பாசிட்டிவ்னா இது பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஒரு ஃப்ராக்ஷன் பாசிட்டிவாக இருக்கணும்னா மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதுமே ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கணும், இல்லை ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கணும். அதுக்கப்புறம் நான் அந்த மால்லஸை ரிமூவ் பண்ணுறேன். இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு நேராக நான் இதை மட்டும்தான் எழுதணுமே தவிர இது கூட இன்னொரு ரிலேஷன் ஒன்று இருக்குது, x1 ஈக்குவல் டு மைனஸ் x2. அந்த ரிலேஷனை கண்டிப்பாக எழுதக்கூடாது. ஏன்னா ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கணும், இல்லை ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கணும். ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் இப்படி, ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தால் இது ரெண்டும் கட் ஆகிடும். ஸோ இப்படி மட்டும்தான் இதை கண்டிப்பாக எழுதணும். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது இதை போல் இருந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது அது 1-to-1 ஃபங்க்ஷன் தான், நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது அது 1-to-1 ஃபங்க்ஷன் தான். ஸோ கிளியர்லி f ஆஃப் x இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன். இதெல்லாம் 5 மார்க் கொஷினில் கேட்பாங்கப்பா, சூப்பரான கொஷின். சரி, இப்போ நம்ம வந்து இதுக்கு சூட்டபிளான கோடொமைன் கண்டுபிடிக்கணும். அந்த கோடொமைன் கண்டுபிடிக்கிறதால இது வந்து ஆன்-டு ஃபங்க்ஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ப்பா, இது வந்து இப்போ இதுக்கு 1 போடுங்க. 1 போட்டிங்கன்னா என்ன வரும்? 1 1. 2 போட்டிங்கன்னா என்ன வரும் பாருங்கள்? 4. 1லேருந்து 2க்கு நம்ம நவுறோம். எக்ஸுக்கு 1லேருந்து 2க்கு போட்டோம். ஒய்க்கு என்ன வருது பாருங்கள்? 1லேருந்து 4க்கு போகுது. ஒய்யோடைய வேல்யூ 1லேருந்து 4க்கு போகுது. அப்போனா இது வந்து இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் தான். ஸோ அப்போ நம்ம என்ன செஞ்சுருவோம்? f ஆஃப் -2. அப்போ இதனுடைய கோடொமைன் என்னது இருக்குது? கோடொமைன் என்னவாக இருக்கணும் அப்படின்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் f ஆஃப் -2, f ஆஃப் 2வாக தான் இருக்கணும். அப்போ தான் அது ஆன்-டுவாக இருக்கும். அப்போது f ஆஃப் -2ன்னா என்னது? f ஆஃப் xன்றது x மாடுலஸ் ஆஃப் x. இதில் -2 போடுங்க. f ஆஃப் -2 போட்டிங்கன்னா -2 மாடுலஸ் ஆஃப் -2. அப்போது -2 மாடுலஸ் ஆஃப் 2 அப்படின்னு வந்துடும். சாரி, ஓகே, -2. இந்த நம்பரை வந்து மாடுலஸ்லேருந்து எடுத்தீங்க, இந்த நம்பரை மாடுலஸ்லேருந்து எடுத்தீங்கன்னா +2 ஆகிடும். +2. அப்போ இது வந்து -4. அப்போ இந்த இடத்துல -4ன்னு வந்துடும். அடுத்தது f ஆஃப் 2 போடுங்க. 2 மாடுலஸ் ஆஃப் 2, 2 × 2 தட் இஸ் ஈக்குவல் டு 4. இது 4. ஸோ இப்படி இருந்தால் தான் இது வந்து ஆன்-டு ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான், ஸோ தட் கீழே எழுதலாம், ஸோ தட் f இஸ் onto, therefore f is a bijection. Okay, why f is bijection?
பிகாஸ் த எஃப் சாட்டிஸ்ஃபைஸ் போத் 1 to 1 அண்ட் ஆன் டு இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இது ஒரு சூப்பரான கொஷின். ஸோ அட் த சேம் டைம் இதுக்கு இங்கே பாருங்களேன், இந்த ஃபங்க்ஷனுடைய கிராஃப் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சாரி ப்ளீஸ் வெயிட் ஃபார் சம் டைம். ஓகே, இப்படியே பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். இதனுடைய ஃபங்க்ஷன் பாருங்கள், நம்ம சொன்ன மாதிரி இது வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். எஸ், இட் இஸ் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் பண்ணுங்கள். ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரே இடத்துல தான் இன்டர்செக்ட் பண்ணியிருக்கும். கண்டிப்பாக இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன். ஜீரோவுக்கு பாருங்கள் ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது. 0 போட்டால் 0வே தான் வரும். ஆனால் இவங்க எதுலேருந்து எது வரலையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நான் இப்போது இதில் ஒரு லைன் வரைகிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு -2 எக்ஸ் ஈக்குவல் டு +2. ஓகேவா? இதுக்கு நடுவில் மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் எடுத்துருக்காங்க. இதுக்கு நடுவில் மட்டும்தான் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம பாருங்கள், இந்த நம்பர் கீழே இருக்குது. -2க்கு நேராக என்ன நம்பர் இருக்குது பாருங்கள். -2 உடைய இமேஜ் வந்து -4. 2 உடைய இமேஜ் என்ன பாருங்கள், 2 நேராக எட்டுமே இந்த கருவில் இடித்து திரும்புங்க. இந்த இடத்துல 4 இருக்குது. அப்போ -4லேருந்து +4 வரலையும் நம்ம கோடொமைனை செட் பண்ணோன்னா, ஸோ இந்த இடத்துல இப்படி தான் டிஃபைன் பண்ணணும். ஸோ இதை பாருங்கள், இந்த இடம் ஓகேவா? இந்த இடத்த வந்து நம்ம கோடொமைனாக செட் பண்ணணும். ஓகே தானே? இந்த இடத்த கோடொமைனாக செட் பண்ணணும். இந்த இடத்த கோடொமைனாக செட் பண்ணால் தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னவாக இருக்கும்னா ஆன் டு ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ தட் இட் இஸ் பைஜெக்ஷன். ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வெல். கண்டிப்பாக இது தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த சம்மை புரிஞ்சு எழுதி பாருங்கள். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் மீ இன் தி கமெண்ட் செக்ஷன். ஓகே, வில் see in the next video. Thank you.